நம்முடைய இளைய தளபதி வருங்கால தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டி செல்லக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் இந்தியாவிற்கே வழிகாட்டி செல்லக்கூடிய அது வித்தியாசமா கூவுறான்டா அவன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 திசை வருவாரு. ஒன்றுமே கைகூப்பி தங்களுக்கு வயதாகிவிட்டது, ஏற்கனவே பல்வேறு உடல் பிரச்சனைகள் உள்ளது, 2 பேருமே கைகூப்பி நீதிபதி முன்பு தெரிவித்தார்கள். அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். லேஸ் பண்ண அடிக்காதீங்க. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. என்ன மாமா இதெல்லாம்? நீ ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரல, என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால தான் சிம்பிளா. எண்ணங்கள் மட்டும்தான் இவருடையது. ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழமை? விளங்கும்டா நாரப்பயல. திராவிட மாடல் என்பது யாரையும் பிரிக்காது, அனைவரையும் ஒன்று சேர்க்கும். என்ன எழவிய திராவிட மாடல் என்பது யாரையும் புறக்கணிக்காது, தோளோடு தோள் நின்று அரவணைக்கும். புறக்கணிக்காது, தோளோடு தோள் நின்று அரவணைக்கும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த விழாவை அரசு பெருவிழாவா இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. எவ்வளவு கேவலமானவங்க பாத்துங்க இவங்க. இது எங்கேயோ நைட்டு இந்த டான்ஸ் எல்லாம் நடக்கும்ல, நடனம் எல்லாம் நடக்கும்ல, அப்படி எதுவும் நடந்தது இல்ல. மாப்பிள உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். அடி சாமி. திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவரு இன்னைக்கு அரியலூருக்கு வராரு. அவரை வரவேற்கிறதுக்கு தான் இவங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது குத்தமான குத்தமே கிடையாது. திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அறகுறை ஆடையோட ரோட்ல ஆட விட்டு சூப்பர் அப்படின்னு கை தட்டுறதுதான் திராவிட மாடல். எங்க மக்கள் இன்றைக்கு எப்படி எல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பாக்குறாங்க. எங்க பாப்போம். சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்க. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கரும்புகளையும் போட்டி போட்டுக்கொண்டு பறித்து சென்றனர். அவங்க வாழைத்தார் திருட வந்தவங்கப்பா. 3 ஆண்டுகளுக்கு முன்னால பண்டிகை காலங்கள்ல கூட்டமா பேருந்துகள்ல இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு புட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். இப்போ 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் சரியான சார். சிறப்பு பஸ்ஸே காணும். ஒண்ணு பஸ் போக்குவரத்து தான் ப்ராப்ளம். பேருந்து 40 பஸ் விட்டுருக்கேன் அப்படின்னாங்க. 7:45 நான் இங்க வந்தவன். இது வரைக்கும் எனக்கு பஸ் கிடைக்கல. ஒரு 3 மணி நேரமா நிக்கிறேன். சிறப்பு பேருந்துலாம் நிறைய விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. எந்த பஸ்ஸும் வரல சார். வர்ற பஸ் எல்லாம் ஃபுல்லா வருது. நாங்க லேடிஸ் வச்சுக்கிறோம், ஏற முடியல. அந்த பஸ்க்காக வெயிட் பண்றீங்க? எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க மாட்டோம், அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. வரும் தான் சொல்றாங்க. திருக்குறள் பஸ் நான் வெயிட் பண்றேன். 4 மணி நேரமா பஸ் இல்ல. வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறேன். காரி துப்புற மாதிரியா? என்னன்னு விசாரிச்ச நீ? சிறப்பு பேருந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். அப்படி விசாரிச்சாடா நீ? அப்ப துப்பத்தானடா செய்வாங்க. மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனாலதான் இந்த ஸ்டால் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க.
அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து திமுக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு பேஷண்ட்டும் இருக்கான். தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க. எந்த குறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை. அந்த ஆள் என்ன சொன்ன? முறை வர்றப்போ ஒரு 25 மனுக்கள் வந்தாலே இப்ப அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப குறைஞ்சிருக்கு. ஏன் என்ன சொன்ன? தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க. எந்த குறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை. இதுல எதுல உண்மை? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இங்க வா. ஒரு சிலர் இருந்தாங்க கடந்த காலத்துல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது, டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன். எப்படி? தூத்துக்குடி துப்பாக்கி இன்றைக்கு வரை யாரையும் கைது பண்ணல, யாரையும் தண்டிக்கல. அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது. இந்த வார விருதுநகர் பயணத்துல உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல, மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்களா? குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது. அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன். பெரிய விஷயம். அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்துல ஆழமாக பதிஞ்சிச்சு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன். இதுக்கு மேலையும் நீ சொல்றதை கேட்கறதுக்கு நான் ஒன்னும் லூசு இல்ல. தேர்தலுக்காக வருவன் இல்ல நான். உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறந்துடாதே. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி, எங்கள் வாழ்வை வளம் வைக்கக்கூடிய ஆட்சி. என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்கும். நினைச்சீங்கன்னா செருப்புல சாணிய முக்கி அடிப்பேன். செருப்பு எதுல முக்கி அடிப்பேன்? சாணியில முக்கி அடிப்பேன். வரலாற்று திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நிலைச்சிருக்கும். காசு இப்போ காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளர்றாம்பா. இப்பொழுது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி, ஐந்தமிழ் சாறு, செந்தமிழ் குழம்பு, முத்தமிழ் சோறு, சவுண்ட் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார பேரணியை எடுக்க செய்வார். ஒரு ஊழல் பண்ணாத இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின், அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன சொன்ன? அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய இவரா? ஆமாங்க. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி. இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்டரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா டேய். அட ஒக்கால ஓலிங்களா அட பொம்மால திமுக இதுதான்டா வரலாறு. பைத்தியக்கார பையில உள்ள ஒக்கால ஓலிங்கள இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் இவங்க வந்து சேலம் சுஜாதா. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இவங்க வந்து பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கிறார்கள். அதாவது தலைமை நிலைய பேச்சாளர்கள் செயலாளராக இருக்கக்கூடியவர். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன்? அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. இனிமே சோசியல் மீடியாவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா நானா சோடி போட்டு பார்த்துடலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருக்கிறார்கள் சேலம் சுஜாதா. தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமனம், அவுத்து விட்டா அமனம். இதுதான் வாழ்க்கை. தெரியாத கஸ்மாலம் நீ. ஆமாங்க. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுல முழுக்க முழுக்க பெண்கள் தான் ஆபாசமா பேசப்பட்டிருக்காங்க. பெண்களை நோக்கித்தான் ஆபாசமான வார்த்தைகள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அம்மா அக்கா எல்லாருமே. ஆனா சொல்றவங்க ஒரு பெண். ஆனந்தாங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஓலி. அட ஒக்கால ஓலிங்களா அட பொம்மால
இதுதான்டா வரலாறு. பைத்தியக்கார பையில உள்ள அக்கால ஓலிகள. அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இத பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இத கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தை தூக்கி தொங்குங்க. ஒண்ணுமில்ல, திமுக தலைமை நிலைய பேச்சாளர், ஏன்னா இவங்க இந்த பெண் பேச்சாளரை பத்தி பேசினவன ஆண் பேச்சாளரை பத்தி பேசணும் இல்லையா? நமக்கு எல்லாரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ பேசியிருக்காரு, இதையும் பேசியிருக்காரு, இதையும் கேளுங்க. நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதோட சொன்னாங்க, எஃப்ஐஆர் போடுவான் எஃப்ஐஆர் போடுவான்னு. எஃப்ஐஆர் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான் கேட்டிங்களா? எஃப்ஐஆர்லாம் என் மயிருக்கு சமானம். எல்லார பத்தியுமே பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கேவலமா, அவங்களுடைய அம்மாவை திட்டி, அவங்களுடைய மனைவியை திட்டி, அவங்களுடைய சகோதரியை திட்டி, பெண் உறுப்பை திட்டி, இப்படிலாம் சொல்லி அந்த பெண் பேசியிருப்பதை அக்கா கனிமொழி அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும். திமுகவை சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள், அதுலயும் குறிப்பா கனிமொழி அத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ ஏதாவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே, அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே, அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற பதாகையில போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில அமர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி ஆபாசமா அருவர்க்கத்தக்க உடல் மொழியில பேசுறத கண்டிச்சு வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே பதுங்கி இருப்பாங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. அதுவும் இந்த மாதிரியான இந்த அக்காலாம் வந்து பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் அக்கான்னு சொல்ல முடியாது, இவங்கள பெண்ணுன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை, அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ ஒரு ஒரு அது வந்து சரியில்லை, அவ்வளோதான். கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல. 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை, திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞருடைய எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா மக்கால ஒளி தீவித்த பரதேசி, ஊராம் பணத்துல ஊரை சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? அமரா தேஷ் குछ नहीं इतना है மக்கால ஒளி வாயில அட்டத்து வைக்க. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு, விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. இப்போ ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம், ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து, அவ பேர் நம்ம விந்தியாவான், இதை யாரோ கமெண்ட்ல சொல்றாங்க, அவ பேர் வந்து விந்தியாவான், அவ சங்கமம் படத்துல நடிச்சான். அது ஒரு நம்பர் 1 ஐட்டம், ஆந்திரா பீஸ். அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து, இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாட்ஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து, உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்கன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ
கருணாநிதியை கேட்கிறேங்கிற. கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் பொருள் இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை மம்மால அடியே உனக்கு கொஞ்சம் நஞ்சு அரிப்பல்லடி கெட்டா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும். எங்க வர வேண்டும்? கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மாவாக்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதை யாருகிட்ட கேட்கிற? உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்கறியே. இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்லை. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சில் ஒருத்தருப்பா பழைய அண்டா கலாய் பூச்சி வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணாம் கொண்டை போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊற்றினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலாவும் சொல்லி பாரா. சசிகலா சொல்லாத, சின்னம்மா சொன்னாங்களா இல்லையா? இப்போ போய் சசிகலான வேலைக்காரி தானே பரண்டு நக்குனீங்க பொட்டப்பா. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல. ஆமா, அப்படியே தான் இருப்பான். உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல இந்தியில இன்னைக்கு. குழந்தையா இப்ப இந்த 1 மாசமா அவர் ஊரெல்லாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.